நேரம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேனோ இல்லையோ, இப்போ நேரமே இல்லை. இந்த பிராணாயாமத்தை பண்ணி யோகாசனத்தை பண்ணிடுங்கோ. இப்போ நாம் 8 மணி நேரத்தில் பண்ணுற காரியம் 6 மணி நேரத்தில் முடிஞ்சு போடும். சட்டுன்னு முடியும். ஏன்னா சரியான பாதையை தேர்ந்தெடுத்துருவோம், தெளிவாக இருப்போம். ஒரு வேலை முடியாததுக்கு என்னென்ன வழி இருக்கு தெரியுமோ, அவாவா சொல்கிற அபிப்பிராயம் அதுதான் வேலை முடியாததுக்கே காரணம். இவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லி அவர் சொல்லுவார். ஒரு வேளை இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்னு கொஞ்ச நாள் இப்படி போவோம். இவர் தப்பாக போச்சுன்னு திரும்பி வந்துடுவோம். அப்புறம் இவர் சொன்னால் நல்லா இருக்கேன்னு போவோம், திரும்பி வந்துடுவோம். ஆனால் இந்த பிரணவ உபாசனை இதை போல இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம புத்திக்கே தெளிவாக எது மார்க்கம்னு தெரிஞ்சிடும். இன்னொருத்தர்கிட்ட இதெல்லாம் சமப்பட வேண்டியதில்லை. இன்னொருத்தர் நமக்கு அபிப்பிராயம் சொல்லச்சேவோம், அந்த மார்க்கத்தில் போகாமலே இதில் என்ன இடைஞ்சல் இருக்குன்னு தெரிஞ்சுடுவோம். இந்த தெரிதலுக்கு நம்ம புத்தி வளரணுமோ இல்லையோ, வளரணுங்கிறதுக்கு தான் இத்தனையும் வேணுங்கிறான். அப்போ பண்ணால் 8 மணி நேரம் வேலை 6 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். 2 மணி நேரம் கிடைக்கும். வாங்க உட்காந்துங்கோ. என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ தான் ஹரே ராமான்னு பஜனை பண்ண ஆரம்பிக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் சாதிச்சிட போகிறது இல்லை. அந்த 2 மணி நேரம் அது கிடைக்கலையே. பகவன் நாமத்தை சொல்கிறதுக்கு உண்டான நேரம் நமக்கு கிடைக்கல. அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போயின்னு அந்த நாமத்தை சொல்கிறது கூட கிடைக்கலையே. வெறும நாமத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பாடுபட்டு வரணுமான்னா அது என்ன வெறும நாமத்தை சொல்கிறதா? கலியுகத்துக்கு கலி கோலாகத்தை முடித்து பாபத்தை தொலைக்க போகிறதே பகவன் நாமங்கள் தான். யமனுடைய பயத்தை போக்க போகிறதே நாமம். அதை சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லையோ இல்லையோ. எங்கேயோ பாதி பேர் நாங்கள் காலை நடைப்பயிற்சிக்கு போகும்போது மந்திரங்களை எல்லாம் முடித்து விடுவோங்கிறா. செருப்பு போட்டா செய்யவே கூடாது, குடிக்காமலா செய்யவே கூடாது. அதனால் பண்ணுறத ஒழுங்காக பண்ணணும். ஒழுங்காக பண்ணணும்னா தப்பாக பண்ணிடக்கூடாது. இப்போ மந்திரத்தை சொல்கிறேன்னு திருமந்திரத்தை உட்காந்து குடிக்காமலே சொல்கிறேன், எங்கோ திருட்டு துப்பெல்லாம் இது இந்த மாதிரிலாம் தப்பே வழிக்கே போகக்கூடாது. ஒழுங்காக செய்யணும். அதுக்காகத்தான் சுவாமி நாங்கள் செய்யறதில்லை. பண்ணால் ஒழுங்காக செய்யணும். இப்போ நீ சொன்னீர் பற்றியா, இதுக்காகத்தான் நாங்கள் அதுக்கு வரலன்னா பண்ணணும். மாந்தனையும் ஒழுங்காக பண்ணணும். அப்படி வச்சுங்க, பண்ணித்தான் ஆகணும். ஆந்தனையும் ஒழுங்காக பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறார் ஏதன் வாகேவர் பிராணா. பிராணன் ஒன்று, அதே பிராணவாயு ஒன்று, வாக்கு ஒன்று. வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, பிராணனை சாமம்னு வச்சுக்கோ. ஏன்னா சாமத்தை தானே பிராணன் இழுத்து பிடிச்சி சொல்லணும். வாக்கால் இருக்குதானே சொல்ல போகிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் கல்யாணம். ஏ உத்கீதா தத்வா ஏ தன் மிதுனம். இது ரெட்டை. இப்போ ஆணும் பெண்ணுமான்னு இருக்கிற 2 பேர். யத்வா கிருச்ச பிராணச்ச சாமச்ச ததேதன் மிதுனமோமித்தே தத் தஸ்மின் அக்ஷரே சகும் சிருஜ்யதே யதா வை மிதுனௌ சமாகச்சத ஆயதோ வை தாவன்யோன்யஸ்ய காமம். 2 பேர் சேர்ந்தா ஆண் பெண் 2 பேரும் இப்போ இவர் விருப்பத்தை அவர் பண்ணுறார், இவர் விருப்பத்தை அவர் பண்ணுறார். அப்போ 2 பேருடைய ஆசைகளும் நிறைவேற ஆரம்பிக்கிறதோ இல்லையோ. அதை போல உன் வாக்கும் பிராணனும் 2ம் கல்யாணம் பண்ணிடுத்துன்னா உனக்கு நிறைவேறாத ஆசையே இல்லை. எத்தை கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆபயிதாகவை காமானாம் பவதி ஏததேவம் வித்வான் அக்ஷர உத்கீதம் உபாசத்தே. இப்படி யார் ஒருத்தன் எல்லா உத்கீதம் பிரணவம் உபாசிக்கிறானோ, இதை நினச்சி திருப்திப்படுறானோ, உள்ளத்தில் அன்போடாத்த நினைக்கிறானோ, அவனுக்கு நீண்ட பயன் இருக்குங்கிறான். பெருமை இல்லை. நான் எதுக்கோ சொல்லிட்டு போயிட்டேன். பகவான் இடத்துல ஒரு பெருமை எப்போவுமே, என்ன வேலை செஞ்சாலும் கூலி உடனே கொடுத்துருவார். தள்ளிப்படவே மாட்டான். தப்பு பண்ணாலும் அதுதான், நல்லது பண்ணாலும் அதுதான். தப்பு பண்ணாலும் கூலி சட்டுன்னு கிடச்சிரும், நல்லது பண்ணாலும் கிடச்சிரும். இப்போ இந்த உத்கீத பிரணவத்தை பற்றி இப்படி நினச்சோமோ இல்லையோ, அதுவே பிரம்மம் வாக்கு பிராணன் ரொம்ப முக்கியம். அதை விட்டு கொடுக்க போகிறதில்லை. இதை நினைத்த உடனே அது என்ன கொடுக்கறது பாருங்க. அப்படி கொடுத்தா ஆபயிதாகவை காமானாம் பவதி. காமானாம் பவதி, அவன் என்னென்ன விருப்பப்படுகிறானோ புலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நீழ்வி சும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் பெத்ததாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்.